பெஹல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகள் எல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்தது என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக, ஈவு இரக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நாடு அறியும், நாமும் அறிவோம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர், ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களெல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும். அதுபோல வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது, போகக்கூடாது என்பதையெல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து, அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து, பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவருடைய எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தியேட்டர் அருகில் மாலை 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணியின் உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். ஆக நாளை மாலை 4 மணி அளவில் சித்ரா தியேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எல்லா கட்சிகளும் இது கட்சி சார்பாக நடத்தலை. யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றி வரமாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை, இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை. ஆமாம், அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும், இப்போது சிந்தூர் ஆபரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள்? பெண்கள் நெத்தியில் உள்ள செந்தூர் அழிந்து விடக்கூட அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். ஆபரேஷன் பேரே சிந்தூர். பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நேற்றைக்கு நான் பார்த்தேன், நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பார்த்தேன் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி பேசும்போது, அதான் குறைவாக பேசுகிறேன் நான் சொல்லலை, அவங்க குறைவாக ஒன்றும் பேசலை. ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் நிக்சனிடம் உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதே போல் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் டிபேட்டில் இவ்வளோ பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருப்பது வருத்தம். அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டாரே தவிர, இவ்வளோ உறுதியான பிரைம் மினிஸ்டர் வேற யாரும் நமக்கு இருக்க முடியாது. ஆனால் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது.
அதான் அமெரிக்கா சொல்லுறதுக்கு முன்னாலே எல்லாம் செய்தி வந்து பல ஊடகங்களில் தவறாக வந்திருக்கு. அமெரிக்கா சொல்வதுக்கு முன்னாலே 3 மணிக்கு எல்லாமே போர் நிறுத்தியிருக்காங்க. அங்குள்ள மேஜர் ஜெனரல் நம்மளுடைய மேஜர் ஜெனரலோட பேசியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து அவன் 5 மணிக்கெலாம் ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்களே தவிர இதில் வந்து யார் சொல்லியும் கேட்கறதில்ல. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாகாது. ஆனால் இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதில் விளைவுகள் விபரீதமாக இருக்குங்கிற தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், நிச்சயமா. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் இல்லை நான் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு நிலைமை பாகிஸ்தானில் இவ்வளவு டிபேட் நடத்த முடியுமா? பாகிஸ்தானில் இதே மாதிரி அவங்க யாராவது டிபேட் நடத்தி இப்படி கேள்வி கேட்க முடியுமா? இவ்வளோ பெரிய சுதந்திரம் நம்ம நாடு, இவ்வளோ பெரிய நாட்டில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட தேசப்பற்று வேணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு, இப்போ உள்ள விஷயம் வந்து வேறு. கடந்த காலத்தில் போர், இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இது அந்த போருக்கு இதுக்கும் ஒப்பிட முடியாது. அந்த போர் நடந்தாலும் சரி, அப்பொழுது இந்தியாவுக்கு அந்த போரில் காங்கிரஸ் கட்சி பெருமையாக நடந்திருந்தாலும் அதை நான் வரவேற்பேன். அது வந்து நான் ஏன்னா அது தேசம். இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த செயலுக்கு வந்து நான் வந்து நிச்சயமாக அது, ஏன்னா அது நம்ம நாடு, நமது உரிமை. அது அன்னை பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வரவேற்போம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறது வந்து வருத்தமான செய்தி. உண்மையை ரொம்ப வருத்தமாக இருக்கு. பாகிஸ்தானில் இது மாதிரி நடத்த முடியுமா? இந்த மாதிரி டிவி டிபேட் நடத்த முடியுமா யாரும் போய்? நீங்கள் தென்னிந்தியாவில் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதிகமாக பிறந்த ஊர். அதே தென்னெல்லை மாவட்டம் சுதந்திர போராட்டம் அதிகமாக உருவாக்கிய மண். அந்த மண்ணில் இருந்து 2 பேரோடு பேசியிருக்காங்களேங்கிறது என்ன வருத்தம். அவ்வளோ. இல்லை, இதில் வந்து நேரடியாக நான் சந்திக்கலை. மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு அன்னைக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னோம். இது நேற்று திடீர் முடிவுங்கிறதுனால தான் நாங்கள் நேரடியாக அழைக்க முடியல. ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி நாங்கள் நேரடியாக முறையாக அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தா தான் அந்த பேரணி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒட்டுமொத்தமாக இது எந்த கட்சியும் சார்பாக, இது தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, எந்த கட்சியும் இல்லாமல் வந்து அனைத்து மக்களும், நீங்களும் நாளைக்கு வரணும். அந்த ஊர்வலத்தில் ஒரு கொடி ஏந்திட்டு வரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.